நீங்கள் எப்பொழுதெல்லாம் கைவிடப்படுகிறோம் என்று உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை கைவிடாத கடவுளை நீங்கள் எப்பொழுதும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தூய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றார். அவரால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். அவரால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். அவரால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற மலையை அகற்றி போட முடியும். அவரால் உங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றுகளை நீங்கள் காணும்படி செய்ய முடியும். So tonight we are going to meditate on when you feel small, remember the stars. நீங்கள் சிறியதாக உணரும் பொழுது நட்சத்திரங்களை நினைவில் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். Even a small light can shine in the dark like the star. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன வெளிச்சத்தினால் அந்த இருட்டுக்குள்ளே பிரகாசிக்க முடியும். என்றால் இருட்டு ஒரு சின்ன வெளிச்சத்தை கூட மேற்கொள்ள முடியாது. சரியோ? அதுபோல் ஒரு நட்சத்திரத்தை போல ஒரு சின்ன வெளிச்சம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே பிரகாசிக்கலாம். ஸ்டார் டோன்ட் ட்ரை டு பி பிக், தே ஜஸ்ட் ஷைன். பார்த்துக்கொண்டால் நட்சத்திரம் ஒரு பெரியது தான், ஆனால் அது தூரத்தில் இருப்பதனால் எங்களுக்கு சிறிதாக தெரிகிறது. அது தன்னுடைய அளவை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அதனுடைய வேலை பிரகாசிப்பது, அவ்வளவுதான். Likewise, you don't need to be a talented, but you can shine. அதுபோல ஆண்டவருக்குள்ளே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நிறைய திறமைகள் இருந்தால் தான் நான் நன்றாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வாறு ஒரு சின்ன வெளிச்சம் இருளுக்குள்ளே பிரகாசிக்க முடியுமோ அதுபோல் என்னால் உங்களால் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்தையும் வைத்து எங்களால் சிறப்பாக வாழ முடியும். You may feel small, but you are made to shine. நீங்கள் சிறியவராக உணரலாம், ஆனால் நீங்கள் பிரகாசிக்கவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் பிரகாசிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். சரியோ? இருளுக்குள் இருப்பதற்காக அல்ல, பிரகாசிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். When life feels too big, look at the stars. உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது வாழ்க்கை சுமையாக கடினமாக தெரிகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள். இப்போ கேட்கக்கூடாது, எங்கே பிரதர் இங்கே நட்சத்திரமே தெரியாது, அப்புறம் நீங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். உண்மைதான், அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிறோம். ஜஸ்ட் இமேஜின், ஓகே, ஸ்டார்ஸ் இமேஜின் பண்ணுங்க. ஸோ தே ஷோ அஸ் தட் ஸ்மால் திங்ஸ் கேன் பி பியூட்டிஃபுல். ஸோ அந்த நட்சத்திரம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால் அது சிறிதாக இருந்தாலும் மிக அழகானது என்பதை அது கற்றுக் கொடுக்கின்றது. Stars look small, but they are full of power. நட்சத்திரம் சிறிதாகத்தான் நமக்கு தெரிகிறது, ஆனால் அது அவ்வளவும் சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது. So you may look simple, but you have the power of God in you to shine. அதுபோல நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களுக்கு முன்பாக அல்லது எங்களுடைய பார்வையில் நாங்கள் ஒரு சாதாரணமானவர்களாக தெரியலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம், நாங்கள் பிரகாசிப்பதற்கான கடவுளுடைய வல்லமை நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. Stars may seem small, but only a star can shine in the night, not the sun. நட்சத்திரம் பார்த்தீர்கள் என்றால் சிறிதாக இருக்கிறது, ஆனால் அதனால் மட்டும்தான் இரவிலே வெளிச்சம் கொடுக்க முடிகிறது, சூரியனால் அல்ல. Saint Francis of Assisi once said, what we are before God, that we are. புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி ஒரு அழகான வார்த்தையை கூறினார், நாம் கடவுளுக்கு முன்பாக என்னவாக இருக்கின்றோமோ அதுவாகவே இருக்கின்றோம். சரியோ? இது ஒரு ஆழமான விடயம். மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, மனிதர்களுக்கு முன்பு நாம் எப்படியும் இருக்கலாம். மனிதர்கள் எங்களுடைய பார்க்குற விதங்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய நிலை வேறையாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கிறோமோ, கடவுள் எங்களை எப்படி பார்க்குறாரோ நிச்சயமாக நாம் அப்படி தான் இருக்கின்றோம். Our true worth is not in size or status, but in how God sees us. எங்களுடைய உண்மையான வாழ்வின் நிலை பார்த்தீர்கள் என்றால் எங்களிடத்தில் இருக்கிற திறமைகள் அல்லது எங்களுடைய நிலைகள் அல்ல,
மாறாக கடவுள் எங்களை எவ்வாறு பார்க்கின்றார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரியோ, நாங்கள் எங்களிடத்தில் சில பிரச்சனைகளை அல்லது இல்லாமைகளை கஷ்டத்தை மட்டும் பார்க்கலாம். ஆனால் அப்படி கடவுள் எங்களை பார்க்கிறதில்லை. கடவுள் வேறு விதமாக பார்க்கிறார். ஆகவே கடவுள் எப்படி பார்க்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதை நாம் நம்பினோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. So God doesn't see you alone. He sees you surrounded by His love. கடவுள் என்னையும் உங்களையும் தனிமையானவர்களாக கைவிடப்பட்டவர்களாக ஒருபோதும் பார்க்கிறதில்லை. அவர் எப்பொழுதும் தன்னுடைய அன்பினால் எங்களை சூழ்ந்து இருக்கிறதாகத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். God doesn't see you broken. He sees you healed. நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டம் துன்பம் வரும் பொழுது நாம் உடைந்து போனவர்களாக இறைவன் பார்க்கிறதில்லை. நாங்கள் குணமாக்கப்பட்டவர்களாகத்தான் அவர் எப்பொழுதும் பார்ப்பார். சரி, அவருடைய பார்வையெல்லாம் எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது இல்லை, இந்த பிரச்சனை இந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது, நான் இந்த பிள்ளையை குணமாக்குகிறேன், நான் இந்த பிள்ளையை பாதுகாக்கிறேன், நான் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி தான் கடவுள் பார்க்கிறார். God doesn't see you lost. He sees you found. நாங்கள் தொலைந்து போனவர்களாக கடவுள் பார்க்கிறதில்லை. எங்கேயோ என்ற பிள்ளை என்னை விட்டு போயிற்றே அப்படி என்று கடவுள் பார்க்கிறதில்லை. நாங்கள் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாகத்தான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளை என்னோடு இருக்கிறது, என்னுடைய பிள்ளையின் குடும்பம் என்னோடு இருக்கிறது, எனக்கு சொந்தம். அப்படித்தான் இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். And also God doesn't see you unworthy. He sees you dear and chosen. கடவுள் நாங்கள் தேவையற்றவர்களாக, அதாவது நாங்கள் தரம் குறைந்தவர்களாக இறைவன் பார்க்கிறதில்லை, அல்லது இவர்கள் பயனற்றவர்கள் என்று இறைவன் பார்க்கிறதில்லை. மாறாக இறைவன் எங்களை எவ்வாறு பார்க்கிறார் என்றால் டியர், அன்பானவர்களாக பார்க்கின்றார். அதே நேரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இறைவன் எங்களை பார்க்கின்றார். சரியோ, நானும் நீங்களும் கடவுளால் நீ என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய மகன் என்று கடவுள் எங்களை பார்க்கிறார். மகளே, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மகள், உங்களுடைய குடும்பம் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய குடும்பம், அப்படி என்று இறைவன் எங்களை பார்க்கிறார். முதலில் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We read in Isaiah chapter 60 verse 1, "Rise, shine, for your light has come, and the glory of the Lord rise upon you." ஏசாயாவின் திருநூல் 60ஆம் அதிகாரத்திலே முதலாவது வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில துன்பம் கஷ்டத்தை சந்தித்த பொழுது அவர்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் போல இருந்தார்கள். எங்களுக்கு ஏதான் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படி என்று மனமுடைந்து போயிருந்தார்கள். அவர்கள் எதிராளிகளால் கைது செய்யப்பட்டுமே கஷ்டங்களை சந்தித்தார்கள். அந்த நேரத்திலே கடவுள் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எழு, ஒளி வீசு, நீ உன் துயரம் உன் துன்பம் உன் கஷ்டத்தை நினைத்து கொண்டிருக்காதே, அதிலிருந்து எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் குதித்துள்ளது. சரியோ, அதாவது கடவுளுடைய மகிமை கடவுளுடைய வல்லமை உன்மேல் வந்துள்ளது, அதனாலே நீ எழுந்து பிரகாசிக்க முடியும். So God asked you to rise and shine. அதனாலே கடவுள் எங்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், நீங்கள் எழுந்து பிரகாசியுங்கள், எழுந்து பிரகாசியுங்கள் என்றுதான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. Rise from hopelessness and shine like the light God has placed within you. எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இறைவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையோடு எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஐயோ, எனக்கு இப்படி நடந்து விட்டதே, இதில் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதே, நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் கடவுள் சொல்லுகிறார், எங்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாய் அதிலே நீ நம்பிக்கையோடு எழுந்திருக்க கற்றுக்கொள். Get up from fear and be strong with the strength God gave you. பயம் என்ற நிலையில் இருந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையோடு நீங்கள் எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்லுகின்றார். என்றால் பயம் வரும்பொழுது பார்த்துக்கின்றால் நாம் எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் விடுகிறோம், எதுவும் செய்ய மனமற்றவர்களாக போய் விடுகிறோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த பயமான சூழ்நிலையில் நீ அப்படியே பயந்து ஒடுங்கி போகாது, எழுந்திரு, நான் உனக்கு வல்லமை கொடுக்கிறேன், நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன், உன்னால் எழுந்திருக்க முடியும், நீ எழுந்திரு. Leave your sadness and stand with the power of God. உங்கள் சோகத்தை விட்டுவிட்டு கடவுளின் சக்தியுடன் எழுந்து நில்லுங்கள், அல்லது உங்கள் துக்கத்தை ஒரு பக்கமாக விட்டுவிட்டு கடவுளுடைய வல்லமையோடு நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார்.
சரியோ? என்றால் நம்முடைய வாழ்க்கையில துக்கம், பிரச்சனை, சோர்வு இதெல்லாம் யார் கொண்டு வருவது? சாத்தான். சரியோ? அப்ப கடவுள் என்ன செய்கிறார்? அதிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுகிறார்? இறைவன், நீ எழுந்திரு, நான் உனக்கு வலிமை கொடுக்கிறேன். அது வேண்டாம், அதை உதறி விட்டுட்டு என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீ எழுந்து நெல். அப்பொழுது என்னுடைய வல்லமை உன்னால் காண முடியும். நோய் வந்து விட்டதே, நோய் வந்து விட்டதே என்று பயப்படாதே. என் நோயிலிருந்து என் ஆண்டவர் குணமாக்குவார் என்று நீ ஜெபத்தோடு எழுந்து நெல். அப்ப கடவுளுடைய வல்லமை உண்மையில் இறங்கி வருவதை உன்னால் காண முடியும். So stop doubting and shine with the faith God put in you. எந்த விடயத்திலெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறதோ அதை நிறுத்துங்கள். எனக்கு இது நடக்குமா, அல்லது கடவுள் இப்படி செய்வாரா, எனக்கு ஒரு பாதை திறக்கப்படுமா? அந்த சந்தேகத்தை நிறுத்தி ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையோடு, இல்லை, என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை வாழ வைப்பார் என்று நீங்கள் எழுந்து நில்லுங்கள். Come out of the dark and shine with the power of the Holy Spirit. எப்படிப்பட்ட இருளுக்கெல்லாம் நீங்கள் அடையப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இருளுக்குள்ளே இருக்க வேண்டாம். சரியோ? அது ஒரு தனிமையாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். என்ன இருளாக இருந்தாலும் அந்த இருளுக்குள்ளேயே இருக்காதே, அதிலிருந்து வெளியே வா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு எழுந்து நீ பிரகாசி என்ற ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். So don't feel defeated. See yourself as victorious. நீங்கள் தோற்று போனவர்களாக நாம் பார்க்க வேண்டாம். கடவுள் கூறுகிறார், நீ தோற்று போனவராக ஒருபோது நீ பார்க்காதே, நீ வெற்றி அடைந்தவனாக பார், வெற்றி அடைந்தவனாக பார். கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So when you rise, God will shine His glory upon you and break every chain. நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது கடவுள் தம்முடைய மகிமை உங்கள் மீது பிரகாசிக்க வைத்து ஒவ்வொரு சங்கிலி கட்டையும் அவர் உடைக்கிறதை நம்மால் காண முடியும். என்றால் நாம் எழுந்திருக்கும் வரையும் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் நீங்களும் இல்லை, இது இல்லை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இறைவன் என கொடுக்கிறதா என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் அதிலிருந்து எப்பொழுது வெளியே வர ஆரம்பிக்கிறீர்களோ அப்ப என்ன நடக்கிறது பாருங்கள், கடவுளுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அது வருகிறது மட்டுமல்லாமல் உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சங்கிலி கட்டுக்கள் உடைக்கப்பட்டு போய்விடுகிறது. When you rise, God will shine His favor and open doors no one can shut. நான் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் அவருடைய உதவி வழியாக எங்களிடத்திலே பிரகாசித்து எங்கள் வாழ்க்கையிலே பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து அதற்கு பின்பு யாராலும் அந்த கதவு பூட்டப்படாதபடி இறைவன் காத்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். So when you rise, God will shine and your enemies will be defeated. நானும் நீங்களும் கடவுள் நிமித்தம் நம்பிக்கையோடு எழுந்திருக்கும் பொழுது என்ன உண்டாகப்படுகிறது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசித்து எங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படும்படி அவர் செய்து விடுகிறாராம். மீண்டும் கரங்கள் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா என்றால் இந்த விடயமெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் எனக்கு செபத்திலே கொடுத்த விடயங்கள். இது இறை வாக்கு. இது சரி, இது இறை வாக்கு. இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்கிறேன் என்று கடவுள் கூறுகின்றார். அவ்வளவுதான். ஸோ அந்த இறை வாக்கை நீங்கள் உங்களுக்கு உரிமையாக்கி அதில் நீங்கள் செபிக்க ஆரம்பிப்பீர்கள். இன்றைய கடவுள் என்ன கூறுகிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஸோ when you rise, your weakness will turn into strength. நானும் நீங்களும் இறைவனுக்குள் எழுந்திருக்கும் பொழுது எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய பலனாக மாற்றப்பட்டு விடுகிறது. சரி, அதனால தான் பல முறை பார்த்தீர்கள் என்றால் சில கஷ்டங்கள் வந்தோடனே நம்மால் செபிக்க முடியாமலே போய்விடும். மன அமைதி இல்லாமல் போகும், குழப்பங்கள் வரும், கோபங்கள் வரும், பின்வாங்கி போறதெல்லாம் பார்ப்போம். சரியோ? என்றால் சத்துருவுக்கு தெரியும் எப்படி நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்று. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் கொண்டு வந்த உடனே நாம் சோர்ந்து போவோம், செபிக்க முடியாமல் போவோம், கோவப்படுவோம், அல்லது தேவையில்லாத கதைகள் எல்லாம் கதைப்போம், அல்லது அப்படியே ஆண்டவரை ஒரு பக்கமாக விட்டு விடுவோம். சரியோ? இந்த சூழ்நிலை கடவுள் சொல்லுகிறார், நோ, அதெல்லாம் நீ செய்திடக்கூடாது. மாறாக ஆண்டவருக்குள்ளே நீ எழுந்திருக்கப்பார். அதாவது ஜெபிக்க ஆரம்பி. கடவுள் வாழ்வழிப்பார், இதில் விடுவிப்பார் நீங்கள் நினைக்க ஆரம்பியுங்கள் என்றால் அதன் வழியாக கடவுள் எப்பொழுதுமே நம்மை உயர்த்தி கொண்டு போவார். என்னுடைய ஊழிய பாதையிலே கூட பல முறை எப்போ பிரச்சனை வருதோ அப்பொழுது நான் புதிய ஊழியத்தை ஆரம்பிப்பேனே தவிர ஒருபோதும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பதில்லை. என்றால் பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே சாத்தானுடைய பக்கம் நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. கடவுளுடைய பக்கம் தான் நான் நிற்க வேண்டும்.
ஆகவே சத்துரு எவ்வளவு அம்புகளை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றால் இறைவன் இந்த தீமையை நமக்கு ஆசீர்வாதமாக காட்டித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். அதுதான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறதா, அந்த பிரச்சனைகள் பக்கம் நிற்காதீர்கள், கடவுள் பக்கம் வந்து விடுங்கள். கடவுளை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள், எழுந்திருக்க ஆரம்பியுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். ஜோஷுவா chapter 1 verse 5. I will never leave you nor forsake you. ஜோஷுவா 1:5 என்ன கடவுள் சொல்லுகிறார் பாருங்கள். உன்னை கை நகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன்னை நான் கைவிடவும் மாட்டேன், கை நழுகவும் மாட்டேன். அப்ப இறைவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அல்லவா. So we have to stand with God's word, God's promises. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது இறைவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் இப்பொழுது தேடி வர வேண்டும். அந்த இறை வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த இறை வாக்குத்தத்தங்களோடு நாம் எழுந்திருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் கடவுளுடைய வார்த்தையை சாத்தானால் ஒருபோதும் வெல்ல முடியாது. என்றால் நாம் இறை வார்த்தையோடு நிற்கின்றோம், இறை வார்த்தையை கையிலே பிடித்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பாருங்கள், நமக்கு துன்பம் பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நமக்கு என்ன சொல்கிறது? நான் உன்னை கை நகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அப்ப நாம் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை கை நகிழ மாட்டார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவரை உம்மை நான் போற்றுகிறேன். இந்த இறை வார்த்தையை சாத்தானால் ஒருபோதும் வெல்ல முடியாது. And also Psalm 121 verse 7 says, the Lord will keep you from all harm, he will watch over your life. திருப்பாடல்கள் சங்கீதம் 121:7 என்ன சொல்கிறது பாருங்கள். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவரும் உயிரை காத்திடுவார். ஸோ இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்மால் எழுந்திருக்க முடியும். கடவுள் அந்த வலிமையை நமக்கு கொடுக்கின்றார். ஐசையா chapter 54 verse 17 says, no weapon formed against you shall prosper. ஏசாயா 54:17 என்ன சொல்கிறது பாருங்கள். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. ஏனால் எங்களை தாக்குவதற்காக பல போர்க்கருவிகள் உருவாக்கப்படும் அன்பானவர்கள். எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய எதிர்காலத்தை, நம்முடைய உடலை, நம்முடைய மனதை தாக்குவதற்காக நிறைய போர்க்கருவிகள் சாத்தான் உருவாக்கி கொண்டே இருப்பான். அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்றால் கடவுள் நம்மோடு இருப்பதனாலே. So the stars may seem small, but they have greater power. நட்சத்திரங்கள் சிறிதாக தெரியலாம், ஆனால் அவை மிகுந்த சக்தியை கொண்டுள்ளன. So you have God's power inside of you. நானும் நீங்களும் கடவுளுடைய வல்லமையை நமக்குள் வைத்திருக்கின்றோம். This power is not something the world can give you or take away. கடவுள் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வல்லமை இருக்கிறது அல்லவா, அது உலகம் கொடுக்கின்ற ஒன்று அல்ல, உலகத்தினாலும் அதை எடுக்க முடியாது. சரியோ? உலகத்தால் கொடுக்கப்படுகிற வல்லமை அல்ல, உலகத்தால் அந்த வல்லமையை எடுக்கவும் முடியாது. It is a gift from God given you to be strength. இது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு இலவசமான கொடை, நாங்கள் எப்பொழுதும் தைரியமாக விசுவாசமாக இருப்பதற்காக. It is a gift from God preparing you for whatever comes your way. தெரியும்? அதாவது நம்முடைய பாதையில் என்ன வருகிறதோ அதை நாம் வெற்றி கொள்வதற்காக நம்ம இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வல்லமையாகும். The power of God in you is strengthened than anything in this the power of God in you is stronger than anything in this world. எங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய வல்லமை பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியையும் விட மேலான ஒரு சக்தியாகும். Isaiah chapter 40 verse 26 says, lift up your eyes on high and see who created this, he who brings out their host by number, calling them all by name, by the greatness of his might, and because he is strong in power, not one is missing. ஏசாயா 40 அதிகாரத்திலே 26வது இறைவார்த்தையிலே இறைவன் என்ன கூறுகிறார் பாருங்கள்.
உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அதாவது வானத்தை, நட்சத்திரத்தை காட்டி இறைவன் கூறுகின்றார், உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அதில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் அவருடைய வானிலே இருக்கின்ற படைப்புகள் எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறவரல்லோ இதெல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். அவர் ஆற்றல் மிக்கவராகவும் வலிமை வாய்ந்தவராகவும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை அப்படின்ட்டு ஏசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் அந்த மக்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள் வரும் பொழுது வானத்தை அண்ணாந்து பாருங்கள், வானத்தில் இருக்கிற இத்தனை படைப்புகளையும் படைத்தவர் யார் என்று எண்ணி பாருங்கள், அவைகளெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறவர் யார் என்று எண்ணி பாருங்கள், அந்த இறைவன் ஒன்றிலும் குறைவுபட்டவர் அல்ல அப்படி என்று அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஏசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் கூறினார். ஸோ இதைத்தான் இன்றைக்கு நமக்கு கூறுகிறார். பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது அதையே பார்த்து கொண்டிருக்காதே, ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவருடைய படைப்பை எண்ணி பாருங்கள், அதில் எவ்வளவு வல்லவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ when you feel small, remember the star. ஆகவே நீங்கள் சிறிதாக உணரும் பொழுது நட்சத்திரங்களை நினைவில் கொள்ளுங்கள். when you feel hopeless, எப்பொழுது நம்பிக்கை இழந்தவர்களாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, when you feel like giving up, நீங்கள் ஒரு விடயத்தை இது வேண்டாம், எனக்கு விட்டு விடலாம், இதை என்னால் மேற்கொள்ள முடியாது என்று நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ, when you feel broken, நீங்கள் எப்பொழுது உடைந்த நிலையை உணர்கிறீர்களோ, when you feel discouraged, அதாவது நீங்கள் ஒரு 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 சோர்ந்து போன நிலையை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ, when you feel like a failure, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தோற்று போனோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ, when you feel overwhelmed, உங்களால் இது தாங்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ, remember the star and their creator God Almighty. அந்த நேரத்திலே நட்சத்திரங்களையும் அதை படைத்தவரையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். Because God wants you to be a star that shine in the dark of hopelessness. ஏனென்றால் நம்பிக்கையற்ற நிலையிலே தான் நானும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். சரி, என்னென்ன சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கிறதோ அந்த சூழ்நிலையை நாங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். God wants you to be a star that shine with hope. நம்பிக்கையோடு பிரகாசிக்கும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். So God wants you to be a star that keeps shining even in the hard times. எவ்வளவு கடுமையான நேரங்கள் இருந்தாலும் அவையிலே நாங்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். God wants you to be a star that brings light to others. சரியோ, நாங்கள் மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். Because God spoke through Isaiah chapter 40 verse 26, lift up your eyes on high and see who created this. உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? The brave little ant, துணிச்சலான ஒரு சிறிய எறும்பு இருந்தது. One sunny morning, a little ant named Annie found a grain of rice. அதாவது ஒரு குளிர்மையான காலை நேரத்திலே அனி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய எறும்பு ஒரு கோதுமை, அதாவது ஒரு அரிசியை அது கண்டு கொண்டது. It was big, almost 10 times her size. அந்த உணவு பார்த்தீர்கள் என்றால் அந்த எறும்பை விட 10 மடங்கு பெரிதாக இருந்தது. The other ant said, it is too heavy, leave it. மற்ற எறும்புகள் எல்லாம் அதை பார்த்து சொன்னது, இது சரியான பாரமானது, அதனாலே அதை நீ விட்டுவிடு. But Annie didn't give up. ஆனால் அந்த சிறிய எறும்பு அதை விட்டுவிடவில்லை. She pushed, she pulled, she slipped and try again and again. அந்த சின்ன எறும்பு என்ன செய்தது என்றால் அந்த அந்த பெரிய உணவை தள்ளி பார்த்தது, உருட்டி பார்த்தது, பிரட்டி பார்த்தது, திருப்பி அதை செய்து கொண்டிருந்தது. Step by step, and he moved the grain closer to the ant hill. சின்ன முயற்சி வழியாக அந்த எறும்பு அந்த பெரிய உணவை அதனுடைய பொந்துக்கு அருகிலே கொண்டு வந்து விட்டதாம். It took hours, but she made it. நிறைய மணி நேரங்கள் எடுத்தது, ஆனால் அந்த எறும்பு அதை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது. And he smiled and said, I may be small, but I didn't stop. I got it.
அந்த சின்ன எறும்பு என்ன சொன்னதாம்? நான் சின்னதாக இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் விட்டுவிடவில்லை, நான் முயற்சி செய்து நான் அதை கொண்டு வந்து விட்டேன் அப்படி என்று சொன்னதாம். So this is what God is telling you today. You are the star that God created to shine. You are not the small piece. அவை கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நானும் நீங்களும் சிறியவர்கள் அல்ல, நாங்கள் பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாக உண்டாக்கப்பட்டவர்கள். Shine wherever you go. This bring glory to God. நான் நீங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நாம் இறை வல்லமையோடு பிரகாசிப்போம் என்றால் அதுதான் உண்மையாகவே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. Isaiah chapter 60 verse 1. Rise, shine, for your light has come, and the glory of the Lord rises upon you. ஏசாயா 60:1. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. கடவுளுடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்படுவதுதான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை பார்க்காதே, எழுந்திருங்கள், கடவுளுடைய மகிமை உங்கள் மேல் வந்திருக்கிறது, கடவுளுடைய வல்லமை எங்கள் மேல் வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லுகிறேன், நேரில் இணைந்திருக்கிறவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாரும் இப்பொழுது நினைக்கக்கூடாது, என்னிடத்திலே கடவுள் வல்லமையே இல்லையே, கடவுள் என்னோடு பெரிதாக இல்லையே, I don't have power like much, like the big faith அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். You have power in you, God's power in you. கடவுளுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. Only thing you have to do, you have to raise with faith. நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்திருந்தாலே போதும், செபிக்க ஆரம்பித்தாலே போதும், அந்த வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதை நீங்கள் காண முடியும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand for the prayer. நாம் ஜெபத்துக்காக இப்பொழுது எழுந்து நிற்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் கொடுத்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் கொடுத்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதெவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லோருமாக என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் முதல்ல எப்படி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நீர் என்னை மறவாத ஆண்டவர், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், என்னை யார் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடாத ஆண்டவர், நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று எல்லாரும் ஒரு தடவை அப்படியே நன்றி கூறுங்கள் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீர் என்னை எழுந்திருக்கும்படி செய்கிறீர், நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்முடைய அபிஷேகத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இது உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காட்டி இதுபோல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்களித்தீரே, அதுபோல் இந்த நேரத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு நீங்கள் நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் என்று நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நட்சத்திரங்களாக இவர்கள் பிரகாசிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இருளுக்குள்ளே பிரகாசிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. பிரச்சனைக்குள்ளே உம்முடைய நாமத்திலே பிரகாசிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. இவர்கள் அடைபட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இருந்து வெளியே வந்து பிரகாசிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. இவர்களை கட்டி வைத்திருக்கிற நோய்களிலிருந்து விடுதலையாகி பிரகாசிக்கிற வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. எல்லா விதமான செய்வினைகள், சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், ஏவுதல்கள், எரிச்சல், பொறாமைகள், கண்ணூறுகள் போன்ற எல்லா தீய சக்திகளையும் விரட்டி இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பிரகாசிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்கள், சாப கட்டுக்களிலிருந்து வெளியே வந்து பிரகாசிக்கிற வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்களுக்கு எதிராய் வந்திருக்கிற எல்லா தீமைகளையும் வெற்றி அடைந்து பிரகாசிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீங்களே உலகத்துக்கு ஒளி என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே முடிவுக்கு வந்து உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு ஒளியாய் வருவதாக, உம்முடைய சமாதானம் இவர்களுக்கு ஒளியாய் வருவதாக, உம்முடைய அபிஷேகம் இவர்களுக்கு ஒளியாய் வருவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கின்றீர், இரக்கம் உள்ளவராக இருக்கின்றீர். இவர்கள் நிறை வாழ்வு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். ஆகவே இதோ இந்த நேரத்தில் இவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், இவருடைய நல் சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், இவருடைய கண்ணீர், இவருடைய கவலைகள் துடைக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வல்லம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். நான் சொல்லுகிற ஜெபத்தை எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், ஆண்டவருடைய வல்லமை என் மேல் இறங்கி வரட்டும், ஆண்டவருடைய வல்லமையினால் என் நோய்கள் சுகமடையட்டும், ஆண்டவருடைய வல்லமையினால் என் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் புதிய பாதைகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் என் உடல் நோய்கள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்திலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக.
பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் கரம் என்னை தொடுவதாக. ஆண்டவர் இயேசுவின் கரம் என்னை தொடுவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் வல்லமை இந்த நேரத்தில் என்னை தொடுவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் என் மேல் இறங்கி வருவதாக. நான் ஜெபிக்கும் பொழுது ஆமேன் என்றும் அல்லேலூயா என்றும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீங்கள் புறப்பட்டு போங்கள். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்கள். நோயாளர்களை குணப்படுத்துங்கள். நற்செய்தி அறிவியுங்கள் என்று நீர் வாக்களித்திருக்கிறீரே. இதோ உம்முடைய வார்த்தையை அறிவித்திருக்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலைக்காக, வாழ்வுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டோர் தாம் இந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையிலே செயலாற்றியரிடம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இங்கு வந்திருக்கிற எல்லோரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் எல்லா விதமான கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. இந்த நாளில் எதற்காக உம்மை நோக்கி மன்றாடி இருக்கிறார்களோ அதற்கான ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தில் இவர்கள் அடைந்து கொள்வார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவருடைய முகம் பிரகாசிப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவருடைய வாழ்க்கை பிரகாசிப்பதாக. இவருடைய குடும்பம் பிரகாசிப்பதாக. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசிப்பதாக. இவருடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் கையிட்டு செய்யும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஹல்லேலூயா.